नमस्ते। वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी प्रवेशिका पाठ्य पुस्तक 2 அதாவது பிரவேசிகா பேப்பர் 2ல பஹலா பாக் ஃபர்ஸ்ட் பார்ட் 5 ஏகான்கி நமக்கு 5 ஏகான்கி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 5 ஏகான்கிஸ் இருக்கா. இந்த 5 ஏகான்கியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபார் 2025. ஸோ ஃபெப் 2025ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் 2 फर्स्ट रोमन கேட்பாங்க. இதில் இருக்கு இல்லையா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए கொடுத்துருக்காங்க. ஸோ 8 கொடுத்து நீங்கள் இனி 5 எழுத போகிறீங்க. இந்த 5 கொஷின்ஸ் இந்த 8 இந்த 5 அவுட் ஆஃப் 8 இதில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புக்கில் தான் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 18 பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 18ல ஃபர்ஸ்ட் ஒன், பரத் ஸ்ரீராம் சே கஹா மில்தா ஹே. பரத் வந்து ஸ்ரீராமை எங்கே சந்திக்கிறான்னு கேட்குறாங்க. பரத் ஸ்ரீராம் சே சித்ரகூட் மே மில்தா ஹே. சித்ரகூட் அப்படின்ற இதில் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. லெசன்ஸ் நான் லெசன்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த லெசனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட சாராம்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். எது என்னன்றது உங்களுக்கு புரிய வரும், இல்லாட்டி நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெசன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக லெசன் பண்ணிவிட்டு இந்த கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், भरत को श्रीराम के वनवास से वापस आने का समाचार किसने दिया. பரத் வந்து ஸ்ரீராம் கே வன்வாஸ் ஸ்ரீராமுடைய வன்வாசத்துலேருந்து ரிட்டன் வர சொல்லி அந்த நியூஸ் வந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பரத் கோ ஸ்ரீராம் கே வன்வாஸே வாபஸ் ஆனே கா சமாச்சார் மாருதி புத்திர ஹனுமான் நே தியா. மாருதி புத்திர ஹனுமான் தான் வந்து அந்த விஷயத்த சொல்லுவார். ஸோ இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 1 and 3. ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான். நீங்கள் ஒரு முறை படிக்கணுன்னாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்னை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 31. नेक्स्ट पेज नंबर 31. 31ல फर्स्ट क्वेश्चन, ब्राह्मण के घर सब लोग क्यों रो रहे थे. பிராமன் அந்த பிராமனுடைய வீட்டில் ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. राक्षस बगासुर का बोझ बनने की भारी उस दिन ब्राह्मण के परिवार का था, इसलिए घर के सब लोग रो रहे थे. ஆக்சுவலாக இந்த லெசன் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் பிராமன் அவங்க வீட்டில் அன்றைக்கி எல்லாரும் அழுகிறாங்க அப்படின்னா, ராக்ஷஸ் பகாசூருக்கான உணவு அன்னைக்கு இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருமே வந்து அவனுக்கான உணவாக அன்னைக்கு, அதாவது அந்த ராக்ஷஸ் பகாசூர் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்கள மனுஷங்களை சாப்பிடுவான். ஓகேங்களா, மனுஷங்களை சாப்பிடக்கூடியவன். அந்த மாதிரி அந்நிய டர்ன் யாருது அப்படின்னா, இந்த பிராமன் வீட்டில் இருக்கவங்கள தான் அன்னைக்கு பகாசூர் வந்து சாப்பிட போகிறான். அதனால் இவங்க எல்லாரும் அழுவாங்க. ஸோ ராக்ஷஸ் பகாசூர் கா போஜ் பன்னைக்கு பாரி, போஜ் அவனுக்கு உணவாக போகிறோம் அப்படின்றதால இவங்க எல்லாரும் அழுவாங்க. नेक्स्ट थर्ड वन, कितने वर्षों से बगासुर आदमियों को खा रहा था. எத்தனை வருஷமா பகாசூர் வந்து இந்த மாதிரி மனிதர்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க. 40 வருஷம் 40 வருஷமா இந்த மாதிரி பகாசூர் வந்து மனிதர்களை சாப்பிட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பீம் பகாசூர் கோ கியா கர்த்தா ஹே. பீம் வந்து பகாசூரை என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க. பீம் பகாசூர் கா அந்த் கர்த்தா ஹே. அந்த்னா முடிவு. ஆக்சுவலாக அவனை வந்து லாஸ்ட்டாக பீமன் என்ன பண்ணுவான்னா, அந்த பகாசூரை அழிச்சிடுவான், சாவடிச்சிடுவான். அதுதான் அந்த்னா முடிவு. ஸோ எண்டு கொண்டு வந்துடுவான், அதுதான் அந்த்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 46ல தேர்ட் லெசன் பேஜ் நம்பர் 46. செகண்ட் கொஷின், அனந்த் கவுன் ஹே. அனந்த் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அனந்த் வாரணாசி கா एक व्यापारी है. அனந்த் வந்து வாரணாசியில் இருக்க ஒரு வியாபாரி. वह बड़ा ही नेक स्वभाव का था. அவன் ரொம்பவே வந்து நேக் ஸ்வபாவ் அப்படின்னா ரொம்ப நேர்மையான, ரொம்ப நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஆள். और हमेशा दूसरों की सहायता के लिए तैयार रहता था. हमेशाனா ஆல்வேஸ், दूसरों की सहायता அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தயார் ரஹாத்தா, எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா ரொம்ப தயாராக இருப்பானா. ஆக்சுவலாக என்னன்னா
மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு ஆளு. ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பெர்சன். யாருன்னா அனந்த். நெக்ஸ்ட் கிருஷ்ணதாஸ் கைசா ஆத்மி தா. கிருஷ்ணதாஸ் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, கிருஷ்ணதாஸ் வாரணாசி கா எக் கஞ்சூஸ், சுதுகோர், லாலச்சி என்ப ஸ்வார்த்தி சேட் தா. கிருஷ்ணதாஸ் வந்து ஒரு சேட்டு. அவனோட கேரக்டர்ஸ் பாருங்க. கஞ்சூஸ். கஞ்சூஸ் அப்படின்னா ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறது. சூதுகோர். சூதுகோர் அப்படின்னா வட்டி வாங்குபவர். வட்டி வாங்குறவன். லாலச்சி பேராசை. என்ப அப்படின்னா அண்டு. அண்டு ஸ்வார்த்தி. ஸ்வார்த்தினா சுயநலவாதி. ஓகேவா? இதுதான் கிருஷ்ணதாஸுடைய அதாவது கிருஷ்ணதாஸோட கேரக்டர் இதுதான். அனந்த் வந்து ரொம்ப அவர் வியாபாரி, ரொம்ப நல்லவன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் உள்ளவன். கிருஷ்ணதாஸ் வாரணாசியில இருக்க ஒரு சேட்டு, ரொம்ப கஞ்சமான ஆளு, வட்டி வாங்குறவன், ரொம்ப பேராசை உள்ளவன் மற்றும் சுயநலமானவங்க. ஸோ இதுதான் கிருஷ்ணதாஸ். அனந்த் அண்ட் கிருஷ்ணதாஸ் இவங்க 2 பேர் பத்தினா இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கொஷின்ஸ் நீங்கள் வேணால் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இதனோட எஸ்ஸேவும் அப்லோட் பண்ணிட்டேன். எஸ்ஸேவை லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷின் ஆன்சர் இஆர்சி எது படித்தாலும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 57. 57ல செகண்ட் அண்ட் தேர்ட். செகண்ட் ஒன் குல்னார் கவுன் ஹே. குல்னார் யாருன்னு கேட்குறாங்க. குல்னார் அவுரங்கசீப் கே பேகம் ஹே. குல்னார் அப்படின்றவங்க யாருன்னா அவுரங்கசீபுடைய பேகம் அப்படின்னா ஒய்ஃப். அவுரங்கசீபோட ஒய்ஃப் தான் குல்னார். ஸோ குல்னார் யார் அப்படின்னா அவுரங்கசீபோட ஒய்ஃப். மகாமாயா அப்னே பேட்டே கி ரக்ஷா கே லியே கிஸ்கே பாஸ் ஜாத்தி ஹை. மகாமாயா தன்னோட பையனுடைய ரக்ஷான்னு அவனை பார்த்துக்கிறதுக்காக யார்கிட்ட போறாங்க? மகாமாயா அப்னே பேட்டே கி ரக்ஷா கே லியே மேவாட் கே ராணா ராஜசிங் கே பாஸ் ஜாத்தி ஹை. யார்கிட்ட போறாங்கன்னா மேவாட் கே ராணா ராஜ்சிங். ஸோ அந்த மேவாடுடைய ராஜா ராஜ்சிங் கிட்ட போறாங்க. ஸோ இந்த மேவாட் கே ராணா ராஜ்சிங் அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 66. ஃபிஃப்த் லெசன். ஃபிஃப்த் ஏகான்கியோட கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஷாஜஹான் கோ கிஸ்னே பந்தி பனாயா. ஷாஜஹான் கோ கிஸ்னே பந்தி பனாயா. பந்தி அப்படின்னா தடை செய்கிறது. ஷாஜஹான் கோ உன்கா புத்திர அவுரங்கசீப் நே பந்தி பனாயா. ஷாஜஹான் வந்து யார் தடை செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பையனான அவுரங்கசீப் தான் தடை செய்வான். ஸோ இதில் ஆன்சர் வந்து உன்கா புத்திர அவுரங்கசீப். அவுரங்கசீப் கைசே பாதுஷா பனா. அவுரங்கசீப் எப்படி பாதுஷா ஆனாங்கன்னு கேட்குறாங்க. அதான் ராஜா. औरंगजेब अपने बड़े भाई धारा को चालाकी से हराकर पिता को बंदी बनाकर खुद बादशाह बन गया. அவுரங்கசீப் என்ன பண்ணுவாங்கன்னா अपने बड़े भाई அவரோட அண்ணன் बड़े भाई தாரா கோ தன்னோட அண்ணனான தாராவை சாலாக்கி से हराकर. சாலாக்கி அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமா. சாலாக் அப்படின்னா சாமர்த்தியம். தன்னோட சாமர்த்தியத்தினால அவரை தோற்கடிச்சிட்டு, ஹராக்கர் அப்படின்னா தோற்கடித்தல். தன்னுடைய சாமர்த்தியத்தினால அண்ணாவை தோற்கடிச்சிட்டு அப்பாவை பிதாக்கோ பந்தி பனாக்கர் அப்பாவை தடை செஞ்சுட்டு தான் வந்து பாதுஷாவா மாறிடுவார். யாரு? அவுரங்கசீப். ஓகே. ஸோ இந்த 2 கொஷின் தான் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க இந்த 2 மார்க் கொஷின்ஸை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து 5 வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 எக்கான்கியோடைய எல்லா 2 மார்க்ஸுமே படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். அப்படி உங்களுக்கு 1 or 2 மிஸ் ஆச்சுனாலும் அந்த ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருக்க எல்லா 2 மார்க்ஸும் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 5 கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வேஸ் தான் இது. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தன்யவாத்.